வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அண்ணாதுரை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Synology DiskStation DS920 அப்படிங்கிற NASக்கு ரேம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது Synology NASக்கு யூஸ் பண்ணக்கூடிய 8GB ரேம். இதுதான் இதோட அல்டிமேட் கெப்பாசிட்டி. இந்த ரேமை இப்போ Synology DiskStationக்குள்ளார எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த Synology NASல முதல்ல இது 4-bay Synology NAS அப்படிங்கிறனால இது எல்லாமே 4-bay DiskStation டிஸ்க். இதுக்கு இந்த டிஸ்க்கை இந்த பாட்டமில் இருக்க இந்த லிவரை அப் பண்ணிங்கன்னா டிஸ்க் ரிமூவ் ஆகிடும். டிஸ்க் ரிமூவ் ஆன பிறகு ஒவ்வொரு டிஸ்க்காக நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். இப்படி இதோட 4-bay டிஸ்கையும் நம்ம இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ண பிறகு இதோட இந்த பவர் பட்டனோட இதோட பேக் பேனலில் தான் ரேமோட கேஸ் இருக்கும். அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் க்ளோஸ்அப் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இதான் வந்துட்டு Synology NASோட ரேம் ப்ளேஸ் பண்ணக்கூடிய இடம். ஸோ இப்போ இந்த ரேம் எடுத்துகிட்டு இந்த ஸ்டிக்கர் அவுட் சைட் வெளியில் தெரிகிற மாதிரி தான் ரேமை ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கட்டில் வச்சுட்டு ரெண்டு சைடும் இப்படி ப்ளக் பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு சைட்லேயும் இருக்க வந்துட்டு இந்த ஹோல்டிங் வந்துட்டு இருக்காமல் பிடிச்சிக்கும். இப்போ ரேம் வந்துட்டு பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அகைன் நாம் இப்போ என்ன பண்ணுறோம், Synology NASலேருந்து எடுத்த ஹார்ட் டிஸ்க்கை வந்துட்டு இன்னொன்று நம்ம உள்ளே ப்ளேஸ் பண்ணணும். ஸோ ப்ளேஸ் பண்ணும்போது NAS வந்துட்டு அதோட டேயில் இருக்கும். இந்த டேயில் நீங்கள் கரெக்டாக வச்சு ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்கையும் தள்ளினீங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போய் லாக் ஆகிடும். கொஞ்சம் இது பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். கேர்ஃபுல்லாக பண்ணிவிட்டு உள்ளே ப்ளக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் பண்ணணும். ஸோ தேர்ட் பே கொண்டு போகிறோம். தேர்ட் பே போட்டோம். இது 4th பே போட்டோம். இந்த இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஹார்ட் டிஸ்க் வந்துட்டு SSD SATA யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரியலி வெரி ஃபாஸ்ட் ஹார்ட் டிஸ்க் இது. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து Synology NASல ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே.